என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் எழுப்புதலின் மாதமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளாக உயிர் மீட்சி அடைய வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதலை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபுடைய பெத்தேல் பயணம் பழைய ஏற்பாட்டிலே தனிப்பட்ட எழுப்புதலின் மிக முக்கியமான அழகான ஒரு சான்றாக இந்த இடத்துல காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு பேக் டு பெத்தேல். ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு திரும்புவோம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பெத்தேலுக்கு திரும்புவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறது அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவது, என்னமாக சபைகள் நிரம்பி வழிவது, வல்லமையான பிரசங்கம், இதுதான் எழுப்புதலுடைய அடையாளம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே எழுப்புதலுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு தனி நபரும் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்பி தேவனிடத்திலே திரும்புவதுதான் உண்மையான எழுப்புதலாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அங்கே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பெத்தேலுக்கு திரும்புவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு பெத்தேலுக்கு திரும்ப, பெத்தேலின் அனுபவத்துக்கு திரும்ப ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. மனம் திரும்புதல் அனுபவத்துக்கு திரும்ப ஆண்டவர் கிருபை தர கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பெத்தேலுக்கு திரும்புவோம். எழுப்புதல் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே திரும்புவதை குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக இந்த இடத்துல பின்னணியத்தை நீங்கள் குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே பெத்தேல் என்கிற இடத்திலே தான் இந்த யாக்கோபு தேவனை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தேவனை சந்திக்கிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் அங்கே காட்சியளிக்கிறதை நாம 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே இருக்கிறது. அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருக்கிறார்கள். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு பேசுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த இடத்துக்கு பெத்தேல், ஆண்டவரை சந்தித்து முதலாக தேவனை சந்தித்த அந்த இடத்துல அவர் சொல்கிறார் 21ஆம் வசனத்திலே, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் வாழ்க்கையை துவங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஏசாவுக்கு பயந்து ஓடுகிற நேரத்திலே அங்கே ஆண்டவரை பெத்தேலிலே இந்த யாக்கோபு சந்திக்கிறார். ஆண்டவர் அங்கே அவருக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார், வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆண்டவர் பல காரியங்களை அவரோடு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா 20 வருஷம் எங்க போயிட்டாரு? அங்கே பதான் அராமுக்கு, அங்கே மாமனார் வீட்டுக்கு அங்கே போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பதான் அராமுக்கு அங்கே போயிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சொத்துக்களை சேர்க்கிறார். குடும்பம் அங்கே பெரிதாகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இவைகள் எல்லாம் அங்கே நடக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 20 வருஷத்துல ஆண்டுகள் செல்ல செல்ல குடும்ப பொறுப்புகள், உலகத்தினுடைய தாக்கம், என்னமாக ஆவிக்குரிய சமரசம், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை மங்க செய்து விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை மங்க செய்து விடுகிறது. குடும்பத்துடைய பொறுப்புகள், பயங்கரமான வேலைகள், மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து பாருங்க, பிள்ளை அங்கே சொத்துக்கள் சேர்கிறது. நீங்க 29ஆம் அதிகாரத்தில் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இல்ல 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே அவன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நன்றுதான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தரை விட்டு தூரமாக போய்விட்டான். பெத்தேலிருந்து பதான் அராம் பயங்கரமான, அது தூரமான ஒரு இடம். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாக அந்த இடம் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு ஒரு தூரமாக போகிற ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுகிற நம்ம பார்க்கிறோம். தேவ பக்தி மங்கிவிட்டது. ஆண்டவரை தேடுதல் அங்கே இல்லை.
இப்படியாக பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையை மங்க செய்து விட்டது. அப்பொழுதுதான் ஆண்டவர் திடீரென்று சொல்லி 31ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் அங்கே ஆண்டவர் தோன்றி சொல்கிறார், நீ எழுந்து நீ திரும்பி போ, உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு அங்கே பேசுற நம்ம பார்க்கிறோம். நீ எழுந்து திரும்பி அங்கே போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ 31ஆம் அதிகாரத்திலே பேசிட்டாரு. எழும்புறாரு, புறப்படுறாரு, போறாரு. அங்கே 32ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் போராடி செபிக்கிறது இல்லாம பார்க்கிறோம். ஆனால் 33ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே 18ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே யாக்கோபு என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், சீகேம் பட்டணத்துக்கு வந்த பொழுது அங்கே கூடாரம் போட்டு இருந்து விட்டார். ஆண்டவர் சொல்றாரு, போப்பா, நீ பெத்தேலுக்கு போ, திரும்ப போ, நீ விட்டு வந்த இடத்துக்கு போ, நான் உன்னை சந்தித்த இடத்திற்கு நீ போ என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் எங்கே அங்கே சீகேமிலே நின்று விடுகிறான். சீகேம் ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடம், பொல்லாப்பு நிறைந்த இடம், மக்கள் அங்கே தேவனை தேடாத மக்கள் இருக்கிற ஒரு இடம். 34ஆம் அதிகாரத்திலே வருவீர்கள் சொன்னால் குடும்பத்திலே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே சீகேம் அந்த அந்த தீனாள் என்கிற அவளுடைய மகளை அங்கே தீட்டுப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது லேவி, சிமியோன் 2 பேரும், யாக்கோபுடைய 2 குமாரர்களும் அந்த பட்டணத்தில் உள்ள அநேக ஆண் மக்கள் எல்லாரையும் கொன்று போடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் 34ஆம் அதிகாரத்தில். இப்போ 35ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, இல்லப்பா, சீகேமில் இருந்துட்ட, நீ எங்க போனோம்? பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு எழுந்து போ, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 5 காரியங்களை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நேரம் குறுகியதா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட விதத்தில் இன்னும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எழும்ப வேண்டும். முதலாவதாக ஹல்லேலூயா. 5 things. Number 1, revival begins with returning to God's presence. தேவனுடைய சந்ததிக்கு திரும்பும் போது எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. Returning to God's presence, ஆண்டவரை சந்தித்த அந்த இடம், ஆண்டவரை தெரிந்து கொண்ட அந்த இடம், ஆண்டவரை முதலாக தெரிந்து கொண்ட அந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்ப வேண்டும். அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த அந்த தேவனோடுள்ள உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அதுதான் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு 35:1, நீ எழுந்து என்ன செய்ய? பெத்தேலுக்கு போய், எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. நீ எழுந்து உன் குடும்பத்தை பெருசாக்குன்னு சொல்லல, நீ எழுந்து இன்னும் பணக்காரனா மாறுப்பா அப்படின்னு சொல்லல, இன்னும் அநேக வெற்றிகளை பெற்றுக்கொள்ளு சொல்லல, எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ. எல்லாம் கவனிங்க. பெத்தேல் என்கிற இடம் என்னவென்று சொன்னால் 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் it was a place where Jacob experienced God's grace. ஆண்டவருடைய கிருபையை அனுபவித்த இடம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அனுபவித்த ஒரு இடம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த ஒரு இடம், ஆண்டவருடைய நோக்கத்தை தெரிந்து கொண்ட ஒரு இடம்தான் இந்த பெத்தேல் என்கிற ஒரு இடம். ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் அந்த இடத்துக்கு நீ வா, மறுபடியும் அந்த இடத்துக்கு வான்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்கே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பல பொறுப்புகளிலே மாட்டிக்கொண்டார். பலவிதமான குடும்ப பொறுப்புகளிலே, பிள்ளைகளை பெறுவதிலே, சம்பாதிப்பதிலே, இன்னும் விருத்தியாவதிலே, இதிலேயே வாழ்க்கையை 20 வருஷம் கழித்து விட்டார். ஆண்டவரை விட்டு தூரமாக போன ஒரு அனுபவத்துக்களாக போய்விட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, வாழ்க்கையில இப்படி இல்லை, நீ மறுபடியும் கர்த்தரை தேட ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் நீ கர்த்தரை தேட ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பெத்தேலின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு, தேவன் இருக்கிற ஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவனை சந்திக்கிற ஒரு இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த எபேசு பட்டணத்தின் மக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆதியில் இந்த அன்பை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஆதியில் இந்த அன்பு எல்லாம் நடக்குது, வேலை எல்லாம் நடக்குது,
நீங்க பாத்தீங்கன்னா வேலை செய்கிறார்கள், என்னமாக பல காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் தேவனோடு இந்த உறவை விட்டு விட்டார்கள், உறவை விட்டு விட்டார்கள். ஊழியம் செய்கிறார்கள், they are doing ministry, they have not abandoned the ministry, but they have abandoned the intimacy with God. தேவனோடு இருக்கிற உறவை அவர்கள் விட்டு விட்டார்கள், உறவை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் என்றால் தேவனுடைய அழைப்பு. என்ன அழைப்பு? திரும்பி வா என்ற அழைப்பு. அல்லேலூயா. திரும்பி பெத்தேலுக்கு வா மகனே, மகளே, திரும்பி பெத்தேலுக்கு வா. நான் உன்னை சந்தித்த அந்த இடத்துக்கு வா, உன்னோடு நான் பேசின அந்த இடத்திற்கு நீ வா, நீ அந்த தேடின அந்த இடத்திற்கு வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறது தான் இந்த எழுப்புதலின் ஆரம்பமாக இருக்கிறது. ரிவைவல் இஸ் காட்ஸ் இன்விடேஷன். கம் பேக். மறுபடியும் வா என்று கர்த்தர் அங்கே அழைக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த கெட்டகுமாரன் அங்கே சொத்துக்களை பிரித்து தகப்பன் வீட்டை விட்டு தூரமாக போய்விட்டான். அங்கே புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்புகிறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன் வீட்டுக்கு திரும்புகிறான். he is coming back to the father's house, he is coming back to Bethel. மறுபடியும் அங்கே தகப்பன் வீட்டுக்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே அதுதான் எழுப்புதலின் ஆரம்பம். என்றைக்கு நீங்கள் தேவனிடத்திலே மறுபடியும் போக விரும்புகிறேன், இன்னும் தேவனை தேட விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்புக்கு நீங்கள் செவிசாய்த்து பெத்தேலுக்கு போக, தேவனை தேடுவதற்கு போக ஆயத்தமாகிறீர்களோ, அப்பொழுது எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரிவைவல் பிகின்ஸ் when we realize how far we have drifted. நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு போயிட்டோம். ஆண்டவர் தரிசனமானார். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஏணி இருந்தது, தேவதூதர்கள் ஏறுகிறோம் இறங்குறோமா இருந்தார்கள். இது வானத்தின் வாசல் என்று சொல்லி பேரிட்டானே. அந்த இடத்தை விட்டு எவ்வளவாய் தூரமாக போய்விட்டோம். ஆண்டவர் பேசின இடத்தை விட்டு எவ்வளவாக தூரமாய் போய்விட்டோம். we have drifted far away from God. ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விட்டோமே. இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் அழைக்கிறார். மறுபடியும் திரும்பி வா, மறுபடியும் திரும்பி வா. கம் பேக் டு பெத்தேல். நீ மறுபடியும் திரும்பி வா என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Revival begins when we return to God's presence. ஆண்டவருடைய சமூகத்துக்கு மறுபடியும் வர கர்த்தர் உங்களை என்ன அழைக்கிறார். அல்லேலூயா. ஆதி அன்புக்கு திரும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆதி அன்புக்கு திரும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நீ பெத்தேலுக்கு வா என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது 2ஆம் வசனத்துல, இப்போ 2ஆம் வசனம் அதனால தான் முக்கியமா. அப்பொழுது யாக்கோபு, நானே வாசிக்கிறேன், தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நல்ல கவனிங்க. முதல்ல சொல்லியிருக்கு அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. இப்போ நிறைய அந்நிய தெய்வங்கள் குடும்பத்தில் சேர்ந்துருச்சு. என்னது உள்ள சேர்ந்துருச்சு. ஐடல்ஸ், ஃபாரின் காட்ஸ் உள்ள சேர்ந்துச்சு. எப்படி சேர்ந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு அது? நீங்க ஆதியாகமம் 31 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ராகேல் அங்கே லாபானுடைய வீட்டிலிருந்து சில விக்கிரகங்களை திருடி வச்சுட்டாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே வேலைக்காரர்கள் சில விக்கிரகங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். சீகேமில் இருக்கும் பொழுது அந்த மக்கள் சில காரியங்களை இவர்களுக்கு திரித்து விட்டார்கள். இப்படி எப்படியோ வீட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? விக்கிரகம் வந்துருச்சு. விக்கிரகம். the people of God, they tolerated idols. உள்ளே அங்கே விக்கிரகத்தை பொறுத்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். விக்கிரகம் உள்ள வந்துருச்சு. இப்ப சொல்றாரு அங்கே, அந்நிய தெய்வங்களை விலக்கி போடு. நீ பெத்தேலுக்கு போகணும்னு சொன்னா விக்கிரகத்தோடு போக முடியாது. என்ன போக முடியாது? விக்கிரகத்தோடு போக முடியாது. அங்க பாருங்க நடக்குது பாருங்க. கீழே குழிய தோண்டி புதைக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கல்றையை வெட்டுறாரு. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அந்நிய தெய்வங்களை விலக்கி போடு. So revival begins when we remove every idol. ஒவ்வொரு விக்கிரகத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றும் பொழுதுதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. நாமே அறியாமலே சில விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில உள்ளே வந்து விட்டது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கிறீங்களா? விக்கிரகம் வந்திருக்குதா? விக்கிரகம்னா என்ன? நான் சொல்றேன் பாருங்க. வாட் இஸ் an idol? விக்கிரகம் என்ன? Anything more important to you than God. Anything that captures your heart more than God. தேவனை காட்டிலும் உங்க வாழ்க்கையில எது முக்கியமாக இருக்கிறதோ அது என்னது? விக்கிரகம். தேவனை காட்டிலும் உங்க வாழ்க்கையில எது
முக்கியமா இருக்குதோ, தேவனை காட்டிலும் உங்கள் இருதயத்தை எது அதிகமாக கவர்கிறதோ அது என்னது சொல்லுங்க. தேவனை காட்டிலும் முக்கியமா உங்க வாழ்க்கையில் எது இருக்குது? எது இருக்குது? நீங்களே யோசித்து பாருங்க. மொபைல் இருக்குதா? நிறைய பேருக்கு மொபைல் தான் இருக்குது. வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, டிவி இருக்குது, சுகபோகம் இருக்கிறது. இன்னைக்கு தேவனை காட்டிலும் தூக்கம் ரொம்ப முக்கியமா போச்சு. தேவனை காட்டிலும் என்ன பண்ணிருச்சு? வேலை ரொம்ப முக்கியமா போயிருச்சு. தேவனை காட்டிலும் பொழுதுபோக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. பணம் ரொம்ப முக்கியமா போயிருச்சு. சமூக வலைதளங்கள் முக்கியமா போயிருச்சு. விளையாட்டுகள் ரொம்ப முக்கியமா போயிருச்சு. சுயம் ரொம்ப முக்கியமா போயிருச்சு. சுயம், செல்ஃப், நம்மையே அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஒருத்தன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாடினானா இப்படி, ஆங்கிலத்தில் ஒரு பாடு, ஹவு கிரேட் thou art அப்படின்னு சொல்லி. இவன் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு அவனையே பார்த்துட்டு ஹவு கிரேட் thou art அப்படின்னு, நீ எவ்வளவு பெரிய ஆள்பா அப்படின்னு. ஹவு கிரேட்னா நீ எவ்வளவு பெரியவர். இப்போ அவனை கண்ணாடியிலே பார்த்துட்டு அவன் சொன்னா, எப்பா ஜெரி எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு பார்க்குறவன் கண்ணாடியில் பார்த்துட்டு சொல்ற மாதிரி நம்மளையே என்ன பண்றோம்? பெருசா நினைக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் காட், தேவனை முக்கியத்துவப்படுத்தாதபடிக்கு, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்ய நம்ம பார்க்கிறோம். பாருங்க, idol is anything that is more important to you than God. Idol is anything that captures your heart more than God. And idol is anything that you trust, love, fear or pursue more than God. உங்க வாழ்க்கையில இயேசுவை காட்டிலும் எதை அதிகமாக நம்புகிறீர்களோ, எதை அதிகமாக நேசிக்கிறீர்களோ, எதற்கு அதிகமாக பயப்படுகிறீர்களோ அதுதான் விக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சிலையை வச்சு வணங்காம இருக்கலாம், அப்புறம் என்னது, ஒரு கல்லை வணங்காம இருக்கலாம், ஒரு மரத்தை வணங்காம இருக்கலாம். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில மற்ற பல காரியங்கள் வந்துவிட்டது. நல்ல காரியங்க. Jesus does not want a place in your life. ஏதோ உங்க வீட்டில் ஒரு இடம், அது விரும்பல ஆண்டவர். உங்க இருதயத்தில் ஒரு இடம் அப்படி விரும்பல ஆண்டவர். He demands preeminence in your life, not a place but a preeminence. தமிழ்ல சிம்பிளா சொன்னா இப்படி சொல்லலாம், தேவன் உங்களோட வாழ்க்கையில கேட்கறது எனக்கு ஒரு இடம் கொடுப்பான்னு கேட்கல, எனக்கு முதலிடம் கொடுப்பான்னு கேட்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க. இடம் கொடுன்னு கேட்கல, என்ன கேட்கிறாரு? முதலிடம் கொடு அப்படிங்கிறாரு. பக்கத்துல பா சொல்லுங்க, தேவன் இடம் கேட்கலப்பா, முதலிடம் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? முதலிடம் கேட்கிறாரு. He wants priority, preeminence in your life. உங்க வாழ்க்கையில அவர் முன்னுரிமையில இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க, காலையில ஒரு 5 நிமிஷம் கொடுத்து வச்சிருக்கீங்க, இதோட நிப்பாட்டிட்டீங்க. ஆனால் இடம் கொடுக்கிறீர்கள், முதலிடம் கொடுக்கணும் கர்த்தருக்கு. Anyone who does not give priority or preeminence to God in their lives, you have to check you have an idol in your life. உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது? விக்கிரகம் இருக்குது. ஆலயத்தை காட்டிலும் மற்ற காரியங்கள், வேதத்தை காட்டிலும் மற்ற காரியங்கள், தேவனை தேடுவதை காட்டிலும் மற்ற காரியங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா, இன்னும் ரொம்ப சொல்ல போனா நீங்களாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நீங்களும் நானும் யாரு? விக்கிரக ஆராதனைக்காரர். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆகிறது போல நீங்களும் என்ன ஆகாதுங்க? விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகாதிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? ஈசாக். என்னது? ஈசாக். யாரை கொடுத்தாரு? காத்திருந்து, பொறுமையாக காத்திருந்து, 25 வருஷம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறது நம்ம பார்க்கிறோம். அங்கே இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அதை பலி செலுத்துப்பா அப்படிங்கிறார். எப்படி? அதை கொண்டு என்ன பண்ணு? பலிபீடத்தில் வை. Not because God wanted Isaac's death. ஈசாக்குடைய மரணத்தை ஆண்டவர் விரும்பல. But because God wanted Abraham's heart. ஆண்டவர் ஆபிரகாமுடைய இருதயத்தை விரும்பினாரு. அந்த இருதயம் முழுசா எனக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்க விரும்பினாரு. புரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சவங்களா இல்லையா சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் நீங்க மொபைலை கொண்டு தூக்கி போடணும்னு விரும்பல. ஆண்டவர் உங்க இருதயம் அவருக்கு முழுசா இருக்குதா?
வேலையை விட்டுருன்னு சொல்லல, இருதயம் முழுசா இருக்குதா அப்படின்னு பார்க்க விரும்புறாரு. ஆபிரகாம் அதுல பாஸ் ஆயிட்டாரு. ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம், பாஸ் ஆயிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. பாருங்க, அது பலிபீடத்தில் கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது, ஆனால் நீர் கேட்கிறீரே, ஆண்டவரே உம்மை காட்டிலும் இந்த உலகத்தில் வேற எதுவும் எனக்கு முக்கியமில்லை, உம்மை காட்டிலும் உமக்கு மேலாக இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு கிடையாது என்பதை ஆபிரகாம் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி முழு உலகத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில், ஒரு ஐஸ்வர்யவான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கன்னு கேட்குற ஆண்டவர் சொல்றார், இல்லை செய்ப்பா. அது சொல்றான், சின்ன வயசுல இருந்தே என்ன பண்றேன், 10 கட்டளையெல்லாம் அங்கே அத்துப்படி அப்படிங்கிறான். நல்லா கொடுப்பேன், நல்லா செய்வேன், இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் 10 கட்டளையெல்லாம் வரிசையா சொல்றான். இப்போ ஆண்டவர் இன்னும் குறை இருக்குப்பா அப்படிங்கிறாரு. என்ன குறை இருக்குது? என்ன ஆண்டவரே, உன் சொத்தெல்லாம் வித்து என்ன பண்ணு, ஏழைகளுக்கு கொடு அப்படிங்கிறார். அவன் இருதயம் எங்க இருக்குது? சொத்துல இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டானா, துக்கத்தோட போயிட்டான். அவன் பாருங்க, அவன் இதெல்லாம் கடைபிடிச்சு இதெல்லாம் செய்யறேங்கிறான். இதெல்லாம் செய்யறேன், நம்பர் 1 2 3 4 அப்படின்னு பல காரியங்களை அவன் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நிறைய காரியங்களை சொல்வீங்க, நான் இப்படி போறேன், இங்க போறேன், காலையில இருந்து 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன், இதை பண்றேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், ஆலயத்துக்கு போறேன், திருவிருந்தில் பங்கு பெறேன், எல்லாம் சரிப்பா. உன் இருதயம் எங்கேயோ இருக்குது, இடம் இருக்குது, முதலிடம் இல்லை. You have given a place, but you have not given the first place. You have not given the preeminent place. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முதலிடம் தரவில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் கேட்கிறது முதலிடம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமா? எழுப்புதல் என்று சொன்னால் அங்கதான் ஆரம்பிக்குதுங்க. ஹல்லேலூயா. ரிவைவல் பிகின்ஸ் when we remove every idol. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான விக்கிரகங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுவதில் தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது. அப்போ தேவனுக்கு முதலிடம். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள்? அங்கீகாரத்திற்காகவா, இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையில பேருக்காகவா, புகழுக்காகவா, இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எது இருக்குதோ இல்லையோ, எனக்கு தேவன் எனக்கு முக்கியம், என் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ரிமூவ் எவ்ரி ஐடல். உங்க வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றி போடுங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில விக்கிரகங்கள் அகற்றப்பட வேண்டும். எதற்கு நீங்கள் அதிகமாக புக்கை கொடுக்கிறீர்கள்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளை ஆண்டவர் சொல்கிற காரியம், என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆண்டவருக்கு முதலிடம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க என் வாழ்க்கையில கர்த்தர் முதலிடத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி? அல்லேலூயா. நீங்க கை தூக்குன யாருமே நிறைய சர்ச்சுக்கு ஜபத்துக்கே வரதில்லை. நிறைய பேர் கை தூக்குறீங்க, பலர் கை தூக்குறோம். ஆனா ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஊழியம் செய்றீங்களா? கர்த்தருக்கு கை தூக்குனீங்க. நிறைய பேர் கை தூக்குனீங்களே. இப்போ அது எத்தனை, ஒரு 15% தான் கை தூக்குனீங்க. நீங்களே உங்களை ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஏதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில கடந்த 7 மாதங்கள் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு பாருங்க, இந்த மாதம் எழுப்புதலின் மாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உணர்த்துகிற ஒரு மாதம். ஆண்டவர் நம்மை உணர்வடைய செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தடவி கொடுத்துட்டே போறல. ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில சொல்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினாலே சொல்கிறார். நீங்கள் மாற வேண்டும், மறுபடியும் பெத்தேலுக்கு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் சில பூமிக்குரிய காரியங்களிலே உலகம் கொடுக்கிற சந்தோஷத்திலே திருப்தியா இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் உங்களுக்காக மேன்மையான, மகிமையான, உன்னதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு பிசாசு அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய சொத்து, சுகம், இந்த புகழ், இதிலேயே உங்களை கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறார். ஆனா கர்த்தர் நித்தியமான ஆசீர்வாதங்களை நாம் பெற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் இவற்றை எல்லாரையும் பார்க்கல என்னவா இருப்போம்?
பரிதவிக்கப்பட்டவராக இருக்கோம். we are more pitiable than others. இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு ரெண்டாவதாக எழுப்புதல் எப்போ ஆரம்பிக்குன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றி போடும் பொழுது எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. விக்கிரகங்களை அகற்றி போட வேண்டும். விக்கிரகங்கள், ரிமூவ் எவ்ரி ஐடல். மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்தம் பண்ணிக்கொண்டு. எல்லாம் சொல்லுங்க. ரிவைவல் பிகின்ஸ் வித் ரிப்பெண்டன்ஸ் த்ரூ கிளென்சிங். நம்ம வாழ்க்கையில சுத்திகரிக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்க இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எழுப்புதலை தருகிறார். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, புட்டிங் அவே ஐடல்ஸ், விக்கிரகங்கள் தூக்கி போடுறோம். ஆனா அதே சமயத்தில் உள்ளான வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 51 அங்கே தாவீது ஜெபம் பண்றார். ஆண்டவரே, அங்க 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கிரியேட் இன் மீ a clean heart Lord. ஆண்டவரே, என்னை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவி. பாருங்க, சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிப்பீராக. நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை கழுவி அருளும். ஹல்லேலூயா. கிளென்ஸ் மீ வித் யுவர் பிளட். உங்க வீட்டில் குப்பையெல்லாம் அகற்றிடுறீங்க. குப்பையெல்லாம் அகற்றிட்டு அப்படியே இருப்பீங்களா? கொஞ்சம் வீட்டை என்ன பண்ணுவீங்க? மாப் பண்ணுவீங்களா? தண்ணி விட்டு கழுவுவீங்களா? அப்போ என்ன பண்ணும்? இருதயத்தை என்ன பண்ணும்? கொஞ்சம் கழுவணும். இயேசுவின் ரத்தத்தினால் என்ன பண்ணும்? கழுவணும். ஆண்டவர் நம்மை கழுவுவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். இயேசுவிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்ல வேண்டும். ஆகவே கழுவப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நம்மிடத்தில் எழுப்புதலை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக வஸ்திரங்களை மாற்றுங்கள். வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க? மாற்றுங்கள். தினந்தோறும் வஸ்திரத்தை என்ன பண்றோம்? நம்ம மாற்றுறோம். குளிக்கிறோம், சட்டையை மாத்துறோம். குளிக்கிறோம், சட்டையை மாத்துறோம். மாத்துறீங்களா இல்லையா? அதே சட்டையை போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, நம்ம மாற்றி. அவன் பாருங்க, இது வந்து டெய்லி ரினியூவலை காமிக்க ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம செல்ல வேண்டும். சேஞ்ச் யுவர் கார்மெண்ட்ஸ். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் அங்கே நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். கார்மெண்ட் அப்படின்னா அந்த வஸ்திரம் அப்படிங்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே இல்ல வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா அது நம்முடைய குணம், நம்முடைய அடையாளம், நம்முடைய வாழ்க்கை முறையை அது காண்பிக்கிறது. பழையதை களைந்து போட்டு புதியதை தரித்துக் கொள்ளுங்கள். பழையதை களைந்து போட்டு என்ன பண்ணுங்க? புதுசா தரித்துக் கொள்ளுங்கள். சகரியா 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3-4 வசனத்தை வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 3-4. அங்கே யோசுவாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா என்கிற அந்த ஆசாரியனை, பிரதான ஆசாரியன், அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும். 4 வசனம் வாசிங்க. 4. அப்பொழுது பூர்வ நாட்களில் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அப்போ நம்ம வாழ்க்கையில அழுக்கு வஸ்திரங்கள் நீங்கி புது வஸ்திரம் வருதுன்னு என்ன அர்த்தம்னா, பழைய பழக்கங்கள், பழைய எண்ணங்கள், பழைய பாவங்கள், பழைய கசப்புகள், பழைய சமரசங்கள், இவைகளை நீக்கி போட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. புதிய எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலும் வீட்டில் வாசித்து பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, புட் ஆஃப் புட் ஆன். களைந்து போடுக வேண்டியதை களைந்து போடணும், அணிய வேண்டியது என்ன பண்ணும்? அணிய வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் களைந்து போடணும், வஸ்திரங்களை மாற்றினா, எடுங்க அந்த வஸ்திரத்தை எடுங்க.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25. வாங்க வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். என்னத்தை களையணுமா? பொய்யை களைந்து அப்படின்னு போட்டிருக்குது. 22ஆம் வசனத்துல பாருங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அல்லேலூயா, பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளான மனுஷனிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அல்லேலூயா. பாருங்க, பழைய மனுஷன், பழைய சுவாபங்கள், பழைய அந்த வார்த்தைகள், பழைய அந்த கசப்புகள், இதெல்லாவற்றையும் என்ன பண்ணுமா? களைந்து போட்டு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். களைந்து போட்டு. அங்கே திரும்பமாக கொலோசியருக்கு வாங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, பழைய மனுஷனை களைந்து போட்டு எதை தரித்திருக்குமா? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில பழையவைகள் களைந்து போடப்படணும். அல்லேலூயா. புதிய வஸ்திரம், பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் என்கிற வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளணும். தாழ்மை என்கிற வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதி என்னும் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. சரி, பாருங்க, முதலாவது என்னது? எழும்பணும். பெத்தேலுக்கு போக எழும்ப வேண்டும். இரண்டாவதாக விக்கிரகங்களை அகற்ற வேண்டும், களைந்து போட வேண்டும். மூன்றாவதாக மனம் திரும்பி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக வஸ்திரங்களை மாற்ற வேண்டும். வஸ்திரங்களை மாற்றணும். உங்க வாழ்க்கையில எப்படி அனுதினமும் நீங்கள் சரீர பிரகாரமான வஸ்திரங்களை மாற்றுகிறீர்களோ, ஆவிக்குரிய வஸ்திரங்கள், களைந்து போன பழைய காரியங்கள், கசப்புகள், இதெல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஆண்டவர் புதிய காரியத்தை ரீப்ளேஸ் வித் நியூ லைஃப். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய செய்கையிலே ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அடுத்த முக்கியமான காரியம்? ரிவைவல் பிகின்ஸ் with responding with obedience and surrender. நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து கீழ்ப்படியும் பொழுது, இதெல்லாம் கேட்கற நல்லதா இருக்குது. வஸ்திரத்தை மாத்து, விக்கிரகத்தை தூக்கி போடு, கழுவுனி. இப்போ அடுத்து சொல்ல போற ரொம்ப முக்கியமா, இதுக்கு கீழ்ப்படினோம். என்ன செய்யணும்? அவங்க எல்லாத்தையும் காதல் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறது, கூட வச்சிருக்கிறது, ஒளிச்சு வச்சிருக்கிறது, பெட்டியில் இருக்கிறது, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? எடுத்து என்ன பண்றாங்க? வாசிங்க அந்த வசனத்தை. வாசிங்க. 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் இருந்த சில அப்படின்னு போட்டிருக்கா, எல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கல்வாரி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அங்கே சீகேமிலே எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? புதைத்து போட்டான். ரெண்டு வார்த்தை நல்ல ஞாபகம் வச்சுங்க. பரி, முதல் வார்த்தை நான் சொல்றது பரி. எல்லாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எனது பழைய காரியத்தை புதைச்சு போடணும். ஹல்லேலூயா. அதை புதிய ஏற்பாட்டு பாஷையில சொல்ல போனா பரி மாத்திரம் இல்ல, அது கொன்றணும் வெளியே. ஹல்லேலூயா. புட் டு டெத் அப்படின்னு போட்டிருக்குது. இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், எங்கேயோ ஒளிச்சு வைக்கிறதல்ல, எங்கேயோ விக்கிரகங்களை பூட்டி வைக்கிறதல்ல. நான் பூட்டி வச்சிடறேன்ப்பா, எடுக்க மாட்டேன்னு இல்ல. அது என்ன பண்ணணும்? புதைக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதை விட்டு நான் முழுமையாக வெளியே வருகிறேன் என்கிற ஒரு காரியத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் விக்கிரகங்களை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறோம். இது பின்னாடி எனக்கு தேவைப்படும், எனக்கு பின்னாடி தேவைப்படும். ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்கள்லாம் புதைச்சிடணும். ஹல்லேலூயா. அதை விட்டுறணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்போ நம்ம ஒரு காரியத்தில் ஒரு டிசிசிவா ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ, ஆண்டவரே நீங்க விட சொல்றீங்க, நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் இதை செய்ய தீர்மானிக்கிறேன். அவர்கள் புதைத்து போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப
அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் எபேசு பட்டணத்திலே கர்த்தர் அநேகரை ரட்சிக்கிறார், மனம் திரும்புகிறார்கள். இந்த மாய வித்தைக்காரங்களை என்ன செய்யறாங்க? தங்கள் புஸ்தகங்களை என்ன பண்ணாங்க? எரித்து போட்ட புஸ்தகங்கள் எத்தனை, எவ்வளவு மதிப்பதுக்கு? 50,000 வெள்ளி. அந்த காலத்துல ஒரு வெள்ளி பணம்னு சொன்னா, ஒரு வெள்ளி பணம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் சம்பளம். ஒரு நாள் 50,000 வெள்ளி பணம்னா 50,000 நாள் சம்பளம். குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டாலே 50 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். இன்னைக்கு 100 ரூபா கிடையாது, 500 ரூபான்னு வச்சுக்கல அப்படின்னு சொன்னா 2.5 கோடி. அப்போ எவ்வளவோ மதிப்புள்ள அது அவ்வளோத்தையும் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு இது வேண்டாம், இனிமேல் நாங்க மாத்திரம் இல்லை, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இதை வித்து காசாக்குவோம். அப்போ அவன் இன்னொருத்த என்ன பண்ணுவான்? மாய வித்தைக்காரன் அந்த வேலையை செய்வான். பாருங்க, இது எனக்கு வேண்டாம், இதன் மூலமாக வருகிற சேதங்கள் யாருக்கு வரக்கூடாது என்று சொல்லி அதை எரித்து போட்டால் இதுதான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இட் இஸ் கம்ப்ளீட் சரண்டர். முழுமையான ஒரு அர்ப்பணம், முழுமையான ஒரு சரண்டர், முழுமையான ஒரு அர்ப்பணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை மன்னிக்கும், அங்கே அவர்கள் எல்லாவற்றையும் 19ஆம் வசனம் நினைக்கிறேன் அங்கே போட்டிருக்குது. மாய வித்தைக்காரர்களில் அநேகர் தங்கள் அங்கே அவர்கள் என்ன செய்தார்களா? அதை சுட்டரித்தார்கள் என்று போட்டிருக்கு. சுட்டரித்தார்கள். புதைக்க வேண்டியதை புதைக்கணும், சுட்டரிக்க வேண்டியதை அப்பதான் எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. இடிக்க வேண்டியதை இடிக்கணும், அப்புறம் என்னது அகற்ற வேண்டியதை அகற்றணும். நீங்க யோசியாவின் நாட்களில் ஏற்பட்ட எழுப்புதலை பார்க்கிறோம். விக்கிரக தோப்புகளை அகற்றினார்கள், வெட்டினார்கள் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு செய்வராக. அவன் பரி, இன்னொரு வார்த்தை பில்டு, எல்லாம் சொல்லுங்க பில்டு. ஆண்டவர் புதைக்க சொன்னாரு, அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னாரு, அவங்க புதைச்சிட்டாங்க. ஆண்டவர் என்னொன்னு சொன்னார் 1ஆம் வசனத்துல, பலிபீடத்தை கட்பா அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? பலிபீடத்தை சொல்லுங்க, பலிபீடத்தை சொன்னாரா? பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொன்னாரு. யாக்கோபு பலிபீடத்தை உண்டாக்கி பல நாள் ஆச்சு. அங்க பாருங்க, பலிபீடத்தை உண்டாக்குப்பா. build an altar, build an altar that to God. கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுன்னு சொன்னாரு. அங்கே வேதம் சொல்கிறது 7ஆம் வசனத்திலே, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். நல்லா கவனிங்க, இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். பரி அண்ட் பில்ட். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில விட வேண்டியதை, புதைக்க வேண்டியதை, அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டும், கட்ட வேண்டியதை கட்ட வேண்டும். தேவனோடு இருக்கிற உறவை கட்ட வேண்டும், ஜெப வாழ்க்கையை கட்ட வேண்டும், பலிபீடத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்ட வேண்டும், ஆராதனையை கட்ட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் we need to build an altar. நம்ம வாழ்க்கையில பலிபீடத்தை கட்ட வேண்டும், பலிபீடத்தை கட்ட வேண்டும். பலிபீடம் எதை குறிக்கிறது? ஆராதனை குறிக்கிறது, ஐக்கியத்தை குறிக்கிறது, ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதை அது குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவன் கட்டினான் பலிபீடத்தை. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தெல்லாம் அப்படியே பாருங்கள். அந்த 7 வசனத்துக்குள்ளாக ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் திரும்புகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, இதுக்கு ஆண்டவர் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். பாப்பா, உன்னை நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறேன், மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை தர விரும்புகிறேன், மறுபடியும் உன்னை மேன்மையானவனாக மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். பேக் டு பெத்தேல். பெத்தேலுக்கு வா, பெத்தேலுக்கு வா. அருமையான மகனே, மகளே, அருமையான தேவப்பிள்ளையே, அருமையான திருச்சபையே, நீ பெத்தேலுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். மறுபடியும் கர்த்தரை சந்திக்க அழைக்கிறார். ஆதியில் இருந்த அன்புக்கு கர்த்தர் அழைக்கிறார். மறுபடியும் அந்த ஆதியில் இருந்த அந்த உறவை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். பாவத்தை விட்டுவிட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ள நம்ம கர்த்தர் அழைக்கிறார். என்னாச்சு பார்க்கறனா? பலிபீடத்தை கட்டினா. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில பலிபீடங்கள் உடைந்து கிடக்கிறது. பலிபீடங்கள், ஜெப பலிபீடங்கள் உடைந்து கிடக்கிறது, குடும்ப பலிபீடங்கள் உடைந்து கிடக்கிறது. அதை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம எப்போ நம்ம தொட ஆரம்பிப்பார்னு சொன்னா பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அங்கே கர்மேல் மலையில அக்கினி இறங்குவதற்கு முன்பாக பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. பலிபீடத்தை என்ன செஞ்சானா? அவன் செப்பனிட்டான். he repaired the altar. அவன் பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில பலிபீடம் என்ன செய்ய வேண்டும்? செப்பனிடப்பட வேண்டும், செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எந்த பலிபீடம் இடிஞ்சு கிடக்கிறது
அதை செப்பனிட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பலிபீடத்தை எலியா செப்பனிட்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. நல்லா கவனிங்க, இந்த 2 காரியத்துக்கு பிற்பாடு அவன் புதைச்சி ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டின பிற்பாடு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பல விதங்களிலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே பெத்தேலுக்கு போக தீர்மானிச்சிட்டாரு, எல்லாத்தையும் கூட்டி கிளம்பிட்டாரு. 5ஆம் வசனத்தை பாருங்க, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். என்ன நடக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் யாக்கோபு பயந்து பயந்து வாழ்ந்தார். எதுக்கெல்லாம் பயந்தார்? எல்லாத்துக்கும் பயந்தார். ஏசாவுக்கு பயந்தாரு, கானானியர்களுக்கு பயந்தாரு. ஐயோ திரும்ப எனக்கு எனது காரியங்கள் எல்லாம் மறுபடியும் எனக்கு பழிக்கு பழி வாங்கி விடுவார்களோ என்றெல்லாம் பயந்தார். ஆனா இப்போ பாருங்க, தேவனாலே ஒரு பயங்கரம் உண்டாதனாலே யாக்கோபை யாரும் பின்தொடரலை. அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவனால் உண்டான ஒரு பயங்கரம், the terror of God. பாருங்க, இப்போ மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் யாக்கோபு பயந்து பயந்து வாழ்ந்தாரு. ஐயோ இவர் என்ன செஞ்சிருவாரு, அவர் என்ன செஞ்சிருவாரு, இந்த மனிதன் என்ன செய்து விடுவாரு, ஏசா என்ன செய்து விடுவார், இந்த மக்கள் என்ன செய்து விடுவார்கள் சொல்லி. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்பட ஆரம்பித்த பிற்பாடு இங்கே வாசிக்கிறோம், தேவனால ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. மக்கள் யாக்கோபை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே யாக்கோபையும் குமாரரையும் பின்தொடராதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்தது 3 குறிப்பை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்பர் 1, அங்கே தேவனை அவன் ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். ஏல் பெத்தேல் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏல் பெத்தேல். பாருங்க, பெத்தேல்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவன் இவன். பாருங்க, தன்னை சந்தித்த ஆண்டவருக்கு அந்த இடத்துல இது தேவனுடைய வீடு என்று பெயரிடுகிறான். ஆனால் இப்போ அந்த இடத்தினுடைய ஆண்டவர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏல் என்றால் தேவன், பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டின் தேவனானவர் எனக்கு பெரியவர். ஏல் பெத்தேல். ஹல்லேலூயா. ஏல் பெத்தேல். God revealed to him the glory of his person. தன்னை யார் என்பதை அங்கே யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். The mighty God of the house of God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை அறிந்து அவரை ஆராதிப்பது தான் உண்மையான எழுப்புதல். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஏல் பெத்தேல், அதை கர்த்தருக்கு ஆராதனை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு என்ன பண்ணாரா? தரிசனமாகி. நேற்று நான் சொன்னேன், எழுப்புதல் என்று சொன்னால் to have a fresh encounter with God. ஆண்டவரோடு கூட என்ன ஒரு புதிய சந்திப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும், இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, மறுபடியும் தரிசனமாகி ஆண்டவர் மறுபடியும் சந்திக்கிறார். he had a fresh encounter. ஒரு புதிய சந்திப்பு ஏற்படுகிறது. மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப 10ஆம் வசனத்துல ஏற்கனவே 32ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே யாப்போக்கே நதிக்கரையிலே போராடி ஜெபித்த பொழுது உன் பேர் இனி இஸ்ரவேல் என்று சொன்னார். தனிப்பட்ட விதத்தில் பேசினார். இப்போ ஒரு பப்ளிக் ராட்டிபிகேஷன். ஹல்லேலூயா. அதை உறுதிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் முன்பாக இவருடைய பெயர் இனிமேல் யாக்கோபு இல்லை, இனிமேல் இஸ்ரவேல் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் முன்பாக அங்கே உறுதிப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இது எதை காண்பிக்கிறதுனா, யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் உடைத்து ஒரு புதிய மனுஷனாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் அங்கே யாக்கோபை மாற்றி கர்த்தர் இஸ்ரவேல் என்கிற பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு எழுப்புதல் அடைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புதிய நாமம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. புதிய ஆசீர்வாதங்கள் வரும். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று பெயர், இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடு போராடி மேற்கொண்டவன் என்று சொல்லி பெயர், வெற்றி பெற்றவன் என்று சொல்லி பெயர். பாருங்க, இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் பெயர் எடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் பழைய காரியத்தெல்லாம் மாற்றுவார். புதிய திருப்பத்தை ஆண்டவர் தருவார். இஸ்ரவேலாக இது எதை குறிக்கிறது சொன்னால், the greatness of his power, ஆண்டவருடைய வல்லமையின் மேன்மையை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. நீ பழுகி பெருகுவாயாக.
ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டம் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சன்னதியில் பிறப்பார்கள். 16 இருந்தபோது இந்த வாக்குத்தத்தெல்லாம் இல்லை. ஆடு மாடு தான் இருந்துச்சு, மாட்டு மந்தை தான் பெருகிச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பழுகி பெருகுவ, ஒரு ஜாதியும் ஜாதிகளின் கூட்டமும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் பிறப்பார்கள். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை கொண்டு பல காரியங்களை செய்வார். உன் மூலமாக கர்த்தர் தேசங்களை சந்திப்பார். உன் மூலமாக கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை மாற்றுவார் என்று கர்த்தர் அங்கே வாக்குத்தத்தத்தை பண்றதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன். பாருங்க, தேசத்தை கொடுப்பேன் வாக்கு பண்றாரு. யாருக்கு? நான் பெத்தேலுக்கு திரும்பும் போது. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் பெத்தேலுக்கு திரும்பும் போது கர்த்தர் நமக்காக முன்குறித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. தேசத்தை தருவார், சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பெத்தேல் வர மட்டும் உங்க வாழ்க்கையிலே போராட்டங்கள் தான் இருக்கும், சோர்வுகள் தான் இருக்கும். பாருங்க, அங்கே ஆண்டவர் பெருக செய்கிறார். 20 ஆண்டுகள் வாழ்க்கையில போராட்டங்கள், மாமனாரோடு போராட்டம், பிரச்சனை, அங்கே சம்பளம் மாத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாழ்க்கையில விரக்தி அடைந்து போயிருக்கிறார். ஆனால் இப்போ வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெத்தேலுக்கு திரும்ப எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு திரும்ப வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு நீ தேவனை சந்தித்த ஒரு இடம் இருந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுக்காக எப்படி நீங்கள் கர்த்தரை தேடினீர்கள், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினீர்கள். உங்க வாழ்க்கையில ஜெபமும் வேத வாசிப்பும் ஊழியமும் கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சையும் எவ்வளவு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எப்படி இருக்கிறது? இன்னைக்கு தேவனை விட்டு தூரமாக பதானாராமிலே சம்பாதிப்பதிலும் குடும்பத்தை நடத்துவதிலும் இதிலேயே உங்க வாழ்க்கை போய்விட்டதே. இதற்கு மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். நீ யாக்கோபாகவே இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல, நீ இஸ்ரவேலாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆடுகள் மாடுகள் பெருக்க மாத்திரம் ஆண்டவருக்கு சித்தமல்ல. ஹல்லேலூயா. உன்னை ஜாதிகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். தேசங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். கர்த்தர் அதற்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வீடு கட்டினோம், எத்தனை ரூபாய்கள் சேர்த்து வைத்தோம் என்பதற்காக அல்ல, எத்தனை பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றினார். சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஒரு பெருக்கத்தை தந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை அறிந்தார், கர்த்தர் தருகிற மாற்றத்தை பெற்றுக்கொண்டார், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பெத்தேலுக்கு அழைக்கிறார். 5 காரியம் சொன்ன 5 காரியங்கள். ஒன்று பெத்தேலுக்கு திரும்ப அர்ப்பணிக்க வேண்டும். 2வதாக விக்கிரகங்களை அகற்ற வேண்டும். 3வதாக நம்மை சுத்திகரிக்க வேண்டும், சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். வஸ்திரங்களை மாற்றுவதற்கு, அதாவது பழைய வழிகளை விட்டு புதிய வழிகளை தெரிந்து கொள்வதற்கு, புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதற்கு, புதிய ஆடையை கர்த்தர் தருகிற அந்த காரியங்களை தரித்துக் கொள்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கீழ்ப்படியும் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. புதைக்கணும், கட்டணும். ஹல்லேலூயா. புதைக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் புதைச்சு போடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு புதைச்சா கூட திரும்பி தோண்டி எடுத்துடுறாங்க. அது என்ன பண்ணும்? காலி கம்ப்ளீட்டா பண்ணிடணும். ஹல்லேலூயா. புதைச்சு அதே இடத்துல இல்லை, அது வரைக்கும் சோத்துறோம். சீக்கிரமிலே புதைச்சுட்டான். இப்போ பெத்தேலுக்கு வந்தாச்சு. சீக்கிரமுக்கும் பெத்தேலுக்கும் பல மைல்கள் தூரம் இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு எப்படிலாம் வெளிப்படுத்தினார். புதைத்தது மாத்திரமல்ல, பலிபீடத்தையும் கட்டுகிறார். உங்கள் பலிபீடம் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவு கட்டப்படுவதாக, உங்களுடைய ஊழியங்கள் கட்டப்படுவதாக, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை கட்டப்படுவதாக. எதெல்லாம் இடிந்து கிடக்கிறதோ, பரிசுத்த வாழ்க்கை இடிந்து கிடக்கிறதா கட்டுங்க. உங்கள் தேவனுடைய உறவு இடிந்து கிடக்கிறதா கட்டுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே மறுபடியும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. யெகோவா ஒசேனுவாக இருக்கிற நம்முடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. எத்தனை பேர் பெத்தேலுக்கு வர விரும்புறீங்க? எத்தனை பேர் மாலை ஆராதனைக்கு வர விரும்புறீங்க? பெத்தேலுக்கு தான் என்னது? அதுக்கு தான் மாலை ஆராதனைக்கு தான் பெத்தேலு. அதுக்கு கைத்துக்க பெத்தேலுக்கு வரணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். போயிடக்கூடாது. அப்படியே சீகாமுக்கு போயிடாதுங்க, சுக்கோத்துக்கு போயிடாதுங்க, பதானாராமுக்கு போயிடாதுங்க, பெத்தேலே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுற அந்த கனெக்ஷன்ல எப்பவுமே இருக்கணும். ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த கனெக்ஷன்ல இருந்துட்டே இருக்கணும். ஆண்டவரை தேடுகிற அந்த அனுபவத்தில் இருந்து கொண்டே இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஏல் பெத்தேலாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். நம்முடைய பேரை ஆண்டவர் மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இஸ்ரவேலாக மாற்றினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. பழுகி பெருக செய்தார், ராஜாக்கள் பிறக்க செய்தார், தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார், சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுமிருப்போமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ராகா ஷங்கதர லபோ ரிமா ஹந்தர லபா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதாக, ஒரு மாற்றம் உண்டாவதாக, தேவனை தேடுகிற அனுபவம் உண்டாவதாக, அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். எல்லா வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. ஓ ராகபா ஷிகதர லபோ ரிமா ஹந்தர லபா ஷிமா ஹந்தர லகோ ரியாந்தர லபா. இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய் திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இடம் அல்ல, முதலிடம். ஹல்லேலூயா. God is not demanding or expecting a place in our hearts and lives. He is demanding the preeminence in our lives. அவர் முதலிடத்தை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற காரியம், தேவனை பார்க்கிற இந்த உலகத்தில் வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு தேவன் இல்லை, மற்ற காரியம் தான் முக்கியம்னு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை குறித்து ஒன்றுமே நமக்கு தெரியாது. துக்கத்தோடு போனவன் தான், அப்படியே போயிட்டான். ஆனால் ஆபிரகாமை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.